இந்த பொண்ணு மெக்கானிக்கல் படிக்கிறதுக்காக காலேஜுக்கு வரா. காலேஜுக்கு வந்த இந்த பொண்ணை பார்த்து மத்த பசங்களாம் சொல்றாங்க, இந்த பொண்ணுங்க வந்துட்டாலே நம்மளால இருக்க முடியாது மச்சான்னு சொல்லி இருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட ரொம்பவே கவலைப்படுறா. இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது இந்த பொண்ணு காலேஜுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கும்போது பக்கத்துல வந்து ஒரு பையன் சொல்றான், மெக்கானிக்கல் படிக்கலாம்னு சொல்லி காலேஜுக்கு வந்திருக்கேன். இங்க இருக்க பசங்க எல்லாம் டேஞ்சரஸ். ஒருத்தர் இருக்கான் அவன் பைத்தியம், இன்னொருத்தர் இருக்கான் அவன் பச்சை பொறுக்கி, இங்க இருந்து போறது தமா நல்லதுன்னு சொல்லி இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தன் வந்து ராக்கெட் விடுறான். அதுக்கப்புறமா அந்த டேஞ்சரான பசங்க பாத்தீங்கன்னா பேப்பரை விட்டு இந்த பொண்ணு தலையிலே அடிக்கிறாங்க. இதனால இந்த பொண்ணு இங்க ரொம்பவே டார்ச்சர் நடக்குதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறமா காலேஜ் விட்டு இந்த பொண்ணு அங்க இருந்து போகும்போது அந்த இடத்துல ஒரு பையன் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை போக விடாம பண்ணிக்கிருக்கான். இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது இந்த பொண்ணு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி வரும்போது ஒரு பையன் தண்ணியை குடிக்க விடாம அவன் இந்த கிளாஸ்ல இருக்க தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த மாதிரி அந்த பசங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால இந்த பொண்ணு அந்த சேர்ட்ட வந்து சொல்றா, இனிமே நான் மெக்கானிக்கல் படிக்கல, நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லும்போது சேர் சொல்றாரு, பசங்க ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா சொல்லுமா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது பொண்ணு சொல்றா, பசங்க யாருமே பிரச்சனை பண்ணல, நான் இருக்குது அவங்களுக்கு ஏதோ பாரமா இருக்கு போல, எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாது, அதனால நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லும்போது இத பாத்தீங்கன்னா அதுல ஒரு பையன் கேட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த பையன் வந்து இந்த விஷயத்தை அவனோட நண்பர்கள்ட்ட சொல்றான். இப்படி இந்த பக்கமா அந்த பொண்ணு அங்க இருந்து போக பார்க்கும்போது அந்த பசங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை போக விடாம டார்ச்சர் பண்ணிக்கிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல இந்த 3 பசங்களும் வராங்க. இவங்கள பார்த்தோம்னா அவங்க பாத்தீங்கன்னா பயந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறா.